தமிழகத்தில் பெரும்பாலான மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் இல்லாத நிலையில் அவற்றில் படித்து வரும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வரும் கல்வி ஆண்டில் பொதுத் தேர்வை எழுத முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழகத்தில் 10,000 நர்சரி மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இதில் அரசின் விதிமுறைகளை பூர்த்தி செய்யும் பள்ளிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அங்கீகாரத்தை புதுப்பித்து மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குநரகம் உத்தரவு வழங்கும். அங்கீகாரம் வழங்குவதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் காரணமாக காலதாமதம் ஏற்பட்டு அங்கீகாரமின்றியே ஏராளமான பள்ளிகள் இயங்குவதாக கூறப்படுகிறது. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நெருங்கி வரும் நிலையில் இந்த விவகாரம் தங்களுக்கும் மாணவர்களுக்கும் பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது என மெட்ரிகுலேஷன் பள்ளி சங்க நிர்வாகி ஸ்ரீதர் கூறுகிறார். இந்த அங்கீகார பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் பலமுறை தேர்வுத்துறை இயக்குநரையும் அதேபோல பள்ளிக்கல்வி இயக்குநர் அவர்களையும் மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநர் அவர்களையும் நாங்கள் பலமுறை சந்தித்து முறையிட்டு இருக்கின்றோம். எங்களது நந்தகுமார் தலைமையிலான சங்கத்தின் சார்பாக நாங்கள் பலமுறை சந்தித்து முறையிட்டிருக்கின்ற நேரத்திலே அவர்களும் ஆவண செய்வதாக சொல்லி இதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் இது மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் அனைவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டுமானால் நிரந்தர அங்கீகாரத்தை எங்களது பள்ளிகளுக்கு வழங்க வேண்டும். அங்கீகார விவகாரம் பள்ளி நிர்வாகிகளை மட்டுமல்லாமல் மாணவர்கள், பெற்றோர்களையும் பாதிக்கிறது. இதனால் ஒவ்வொரு கல்வியாண்டு துவங்குவதற்கு 6 மாதங்களுக்கு முன் அங்கீகாரம் உள்ள பள்ளிகள் எவையவை, அங்கீகாரம் இல்லாத பள்ளிகள் எவையவை என வெளிப்படையாக அரசு இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என மாணவர் பெற்றோர் நல அமைப்பு வலியுறுத்துகிறது. பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இது ஒரு பெரிய அதிர்ச்சியையும் ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. ஏனால் தேர்வு எழுதின ஒருபாடு நாம் இந்த பள்ளிக்கூடத்தில் படிப்போமா படிக்க மாட்டோமா, இல்ல இந்த பள்ளிக்கூடம் இருக்குமா இருக்காதா என்ற ஒரு பயம் பெற்றோர் மத்தியிலும் மாணவர் மத்தியிலும் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே தேர்வை கூட அவர்களால் ஒழுங்காக எழுத முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் மீண்டும் அரசு என்ன கேட்டுக்கொள்கிறோம் என்றால், ஒவ்வொரு வருடமும் கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்பாக எந்தெந்த பள்ளிக்கூடங்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றது, எது பெறவில்லை என்ற விவரத்தை அரசுடைய இணையதளத்தில் விவரமாக வெளியிட வேண்டும். அப்பொழுதுதான் மாணவர்களும் பெற்றோர்களும் பயமின்றி அவர்கள் தேர்வை எழுத முடியும். தனியார் பள்ளிகளை முறைப்படுத்துவதற்காக பல்வேறு காலகட்டங்களில் பல குழுக்களை அமைத்து ஆய்வு செய்த போதும் இன்று வரை பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. இந்த விவகாரத்தில் மாணவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படாத வகையில் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது ஆசிரியர்கள், பெற்றோர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சங்கரன்.